ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கோம்சம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, ரசம், சாதம், உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா. இல்லை மெயினாக சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். மீதியெல்லாம் வந்து ரசம்லாம் மெயினாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால் அதை பற்றி டீப்பாக சொல்லலை. சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறேன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஆல்ரெடி சேப்பங்கிழங்கு நான் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட் பண்ணதை வந்துட்டு இந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா பரட்டி இது பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேரினேட் ஆகிற அளவுக்கு விட்டால் போதும். அந்த அளவுக்கே வந்து அது நல்லா அதில் கோட் ஆகிட்டு நல்லா உப்பு காரம்லாம் இறங்கியிருக்கும். இந்த பக்கம் சாதத்துக்கு ஒலை கொதிச்சிட்ருக்கு. அந்த கேப்பில் என்ன பண்ணேன்னா ரசம் வச்சிடலாம். ரசம் உங்களுக்கு தெரியும், சும்மா நாங்கள் ரீகேப் மட்டும் ஒரு வியூ மட்டும் காமிக்கிறவங்களுக்கு சும்மா பார்க்குறதுக்கு மட்டும் பெருசாக எதுவும் டிஸ்கிரைப் பண்ணுறேன் அவங்களுக்கு. உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவும் நெக்ஸ்ட் டைம் வேணால் அதை பற்றி டீப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டைம் நான் உங்களுக்கு மெயினாக சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பற்றி மட்டும் சொல்லலாம்னு எடுத்திருக்கேன். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் இது வந்து ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு தாளிச்சிட்ருக்கேன். இது தாளித்து முடிச்சதும் நெக்ஸ்ட்டு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம், தாளிச்சிக்கலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா உருடிச்சு. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் வச்சுருக்கேன். வாழையில் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிச்சதும் கூட கருவேப்பிலை சேர்த்த போதும். ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் வந்து வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்ன்றதுக்காக அதையும் நான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு கூடவே வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம அது தாளிச்சிக்கலாம். அந்த வதக்கிட்டே இருந்தால் போதுமாக இருக்கும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் விட்டாலே போதும். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வந்துடும். இந்த கேப்பில் பாருங்கள் சாதமும் வெந்துருச்சு. சாதம் வடித்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளார எதுவும் பரட்டி விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நம்ம லஞ்ச் காம்போ ரெடி ஆகிடுச்சு. ரைஸு, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, சூடா ரசம், பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா. தேங்க்யூ விவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.